காஞ்சியில பிறந்தால் முக்தின்னு சொல்லுவாங்க. காசியில இறந்தால் முக்தின்னுவாங்க. திருவண்ணாமலைய நினைச்சாலே முக்தின்னு சொல்லுவாங்க. இப்ப திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு நபர் காசிக்கு போய் தன்னுடைய இறுதி வாழ்க்கைய வாழறதும், இல்ல நான் திருவண்ணாமலையிலேயே கடைசியா இருக்கிறேன் சொல்றதும், இது 2த்துல எது உயர்வானதா இருக்கும்? சாப்பாடுன்னு பல விஷயத்த சொல்கிறோம். எல்லாமே சாப்பாடு தான். எல்லாம் பசியத்தான் ஆத்துறது. அது மாதிரி எல்லாம் ஒரே குணம் தான். ஆனால் திருவண்ணாமலையினுடைய தகுதி வேற. திருவண்ணாமலையை சுற்றி ஒரு 7 விதமான மின்காந்த அலைகள் இருக்குது. இன்றைக்கி அதை பூரா மட்டன் கடை கூட வச்சுட்டாங்க. அறநிலைத்துறை ஏம்னு கூட கேட்கல. சுற்றிலும் வர்ற வழியில் மட்டன் கடை கூட வச்சுட்டான். திருவண்ணாமலைக்குள்ளே கணக்கில் அடங்காத அளவுக்கு ரகசியங்கள் இருக்குது. அதை இன்றைக்கி வெளியே சொல்ல முடியாது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மத்திய அரசில் ஒரு குறுப்பார் வந்து அதை எடுக்கணும்னு வரும்போது நானும் வழக்கு தொடுத்தேன், தொடக்கூடாதுன்னு. அன்னைக்கு இவ்வளவு திருவண்ணாமலை மோகங்கள் கிடையாது. அதன் பிறகு தான் திருவண்ணாமலை அங்கே சில ஆட்கள் இருக்கிறாங்க. இருந்து சுவாமியை சேவிச்சு அவங்களுடைய சுவாசத்தினால், அவங்களுடைய மந்திர உச்சாடத்தினால சிவருமான் அங்கே இருக்கார். சுவாமிக்கு பவர் வாரது என்னன்னு கேட்டேன்னா, மக்கள் பண்ணக்கூடிய மந்திர உச்சாடம். அதாவது நல்லவர்கள் இறைவன் பேரை சொல்லி பண்ணுறது, நல்ல ஆத்மாக்கள் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது, நல்ல ஆத்மாக்கள் பல பாலடைந்த கோவில்களில் சிவனடியார்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இயற்கையாக பல கோவில்களில் போய் அந்த சுவாமிக்கு தண்ணியை விட்டு விளக்கு போடுறாங்களே, இதனுடைய பலனாக தான் இறைவன் ஈர்க்கப்படுகிறான். எந்த இடத்துல இறைவன் சொல்கிற ஒரு விக்கிரகத்தை வைக்கிறோமோ அதில் இறைவன் இறங்குகிறான். இது அல்லாமல் எல்லாம் சாமி பார்த்துக்கிடுவாருன்னு இங்கக்கூடிய சண்டாளங்கள்னால சாமி வரல. அவங்கெல்லாம் சிவனடியார்களே கிடையாது. கோவிலுக்கு ஒன்றுன்னா யார் முன்னாடி நின்று பண்ணுறாங்களோ அவங்க தான் அடியார்கள். அது மட்டும் இல்லை, ஆலயங்களில் டெய்லி மங்களகரமான இருக்கணும். ஆலயம்னு சொன்னால் அந்த ஆலயங்களில் பலதரப்பட்ட சல விருட்சங்கள் இருக்கணும். அந்த இடத்துல தான் இறைவன் இறங்குவான். இன்றைக்கி பல கோவில்களில் உள்ள நிர்வாக அதிகாரிகள் அந்த மரங்களை வெட்டி இதெல்லாம் விஷயங்களை தெரிஞ்சுட்டு அந்த பூந்தோட்டமோ நந்தவனமோ பசுக்களோ எதுவுமே இல்லை. கால்நடைகள் எந்த இடத்துல இருந்து டெய்லி சாணம் போடுறது, சரி அதனுடைய கோமியங்கள் வருது, அந்த இடத்துல இறைவன் குடியிருப்பான், லட்சுமி குடியிருப்பான். அந்த கோவிலினுடைய அருளாசியும் நல்லாயிருக்கும். மக்களும் அதை வளர்க்கும். இப்போ குற்றாலம் கோயிலை பொறுத்த மட்டும் 200 மாட்டுக்கு மேலே இருந்துச்சு. கொண்டாந்து விடக்கூடிய மாடுகளை அப்புறம் இன்றைக்கி விற்றுறதான். அதில் உள்ள காசை மட்டும் எடுத்துக்கிட்டான். 2800 கட்டு வைக்கல் உண்டு. அது மாதிரி தென்காசி கோவிலுக்கும் 2800 கட்டு வைக்கல் உண்டு. அந்த வைக்கல் பூரா எங்கே போகுதுன்னே தெரியலை.